அந்த லீலை, அந்த விஷயம் இன்னி வரைக்கும் ரங்கன் பண்ணுறார். இன்னி வரைக்கும் கோவில்லேருந்து கிளம்பி ஜீயர்புரம் போய் பழைய சோறும் மாவடுவும் சுவாமி சாப்பிட்றார், ஸ்வீகரிக்கிறார் நிவேதம். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சவர தொழிலாளிகளுக்கு இந்த ரங்கராஜனுக்கு முகக்ஷவரம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் வாய்க்கிறது. எல்லாரும் ஒன்று தான். இங்கே யாரும் உயர்ந்தவர், யாரும் தாழ்ந்தவர் கிடையாது. கோவிலை தொட்டு பூஜை பண்ணுற அர்ச்சகர்களாக இருக்கட்டும், தூரத்துலேருந்து சேவிக்கக்கூடிய நாமளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரங்கன் பொதுவானவன் தான். பிராமணனாக பிறந்த நான்லாம் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட முடியுமா? கர்ப்பகிரகத்தில் சத்தியமாக நானும் நுழைய முடியாது. அதுக்கு அந்த வம்சத்தில் பரம்பரையாக சுவாமிக்கு பூஜை பண்ணுறவாளுக்கு தான் அந்த பாக்கியம். எனக்கு என்னைக்காவது ரங்கன் கொடுத்தான்னா அந்த ஜென்மாவில் வரும்பொழுது தான் நானும் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு ரங்கனை தொட்டு ஆராதனை பண்ண முடியும். அது வரைக்கும் தூரத்தில் நின்றுட்டு தான் கை கூப்ப முடியும். அதனால் என்ன ஆச்சு, இப்போ இந்த பாட்டி என்ன கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு ரங்கனை தொட்டு பூஜையாக பண்ணால் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ரங்காரங்காரங்காரங்காரங்கான்னு அவள் ஜபிச்சா இல்லையா? அந்த ஜபத்துக்கு பேராண்டி வேஷத்தில் வந்தானா இல்லையா? அனுகிரகம் பண்ணானா இல்லையா? இவள் ஊட்டி விட வேற வாங்கிண்டா இல்லையா? மனசு இருக்கு பாருங்கோ, அப்பேற்பட்ட பலம் அது. நீங்கள் பக்தி மட்டும் பண்ணுங்கோ, உங்களையும் தேடி தெய்வம் வரும். நீங்கள் சாப்பாடு ஊட்டினா வாயை திறந்து வாங்கிக்கிறதுக்கு பகவான் காத்துருக்கான்.